இல்லத்தரசிகள். நிம்மதி வந்து நெருங்கி வருது. சோதனைகள் வந்து விலகி போற நேரம். வருத்தங்கள் வந்து விலகி போகுது. உங்க கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அதுவும் விலகி போகுது. ஏதோ இந்த அசிரீதி குரல் கேட்கறது மாரி, திடீர்னு எங்கிருந்தோ யாரோ ஒரு ஒரு உதவி, ஒரு உதவிக்கரம். திடீர்னு கடவுளே நம்ம கை குடுத்தா எப்படி இருக்கும்? நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அந்த மாரி ஒரு உதவிக்கரம். அந்த மாரி வாழ்க்கையில ஒரு சூழல். அந்த மாரி ஒரு பாதை. அதுதான் மகரம். 2025 பிப்ரவரி மாதம். அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட பாதைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பயணம், ஒரு தொலைதூர பயணம். அதுல வந்து ஒரு ஒளி தெரியுது. ஆரோக்கியம் சிறப்படையுது. எல்லாமே நல்லபடியா, எல்லாமே ஒரு நல்ல ரெக்டிஃபை ஆகுது. ஸோ ரொம்ப பாசிட்டிவா, எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு ரிசால்வ் பண்ற அளவுக்கு கம்ப்ளீட்டா நல்ல ஒரு நிலைமையில நீங்க மாறப் போறீங்கன்னு அர்த்தம். முதல்ல மனதளவுல ஒரு உற்சாகம், செயலளவுல ஒரு ஆக்கம், உங்களுடைய சிந்தனையில வந்து ஒரு தெளிவு, உங்களோட பாதையில வந்து ஒரு அதிர்ஷ்டம், நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாரி ஒரு பயணம். அதுதான் மகரம் 2025 பிப்ரவரி மாதம். ஒரு சிலருக்கு இந்த லாட்டரி, ஜாக்பாட் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. காதல் கைகூடும். கசந்து போன உறவுகள்லாம் மீண்டும் வந்து இணையிற வாய்ப்பு இருக்கு. பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்கு. என்னென்ன ஒரு கெட்ட அனுபவங்கள், அவப்பெயர்கள், அவமானங்கள் இதெல்லாம் எப்படி உங்கள உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தாங்களோ, மீண்டும் இதெல்லாம் வந்து நல்லபடியா மாறுவதற்குண்டான நேரம் இருக்கு. வி சே இட்ஸ் அ குட் லக் பீரியட். ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நேரமா நான் சொல்றேன். ஸோ, அதுபடி நீங்க எடுத்துட்டு முன்னேறி போங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகரம் மீண்டும் 2025ல இருந்து ஒரு ஃப்ரெஷ் லைஃப் பிகின் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள்.